அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல டீலக்ஸ் ரூம் புக் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாரு. அடுத்த நாள் இந்த ஊர்ல டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல விசாரிக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேசினோக்கு போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க உள்ள போகவே 1 year டைம் பே பண்ணணுமா. சோ அதையும் காட்டிட்டு உள்ள போறாரு. அங்க ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போக்கர் கேம்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அந்த கேம் ஆடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே செம்ம கோடீஸ்வரனுங்க. ஆனா நம்ம ஆளு மட்டும் வெறும் 100 வருஷத்தை மட்டும் வச்சுட்டு ஆடுறாரு. அதுல 250 வருஷத்தை ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டைம் கீப்பர் போலீஸ் ஹென்றி கேஸ் விஷயமா வில்ல ட்ராக் பண்றாங்க. ஃபைனலி அவர் எல்லா ஜோன் டோலையும் தாண்டி இந்த மாதிரி கிரீன்விச் சிட்டிக்கு போயிருக்காருன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளப்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இந்த ஜோன் 12ல இருக்கிற ஃபேக்டரி, பிசினஸ், பேங்க் எல்லாமே இவரோடதுதான். இந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரர். வட்டிக்கு விட்டே பயங்கரமா சம்பாதிச்சிருப்பான். இவன் 1000 வருஷத்தை பெட்டா வச்சு யார் அவங்க கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கட்டி இவன் கூட விளையாடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1000 வருஷம் சொல்லிட்டு சொல்றான்.